வணக்கம் மக்களே. 2025 வருஷம் முடிய போகுது. திரும்பி பார்த்தா தமிழ்நாட்டுல நடக்காத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். புதிய கட்சிகளுடைய என்ட்ரி, ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நடந்த மோதல், எதிர்பாராத விபத்துக்கள், அதிரடியான அரசியல் மாற்றங்கள்னு 2025 ஃபுல்லா தமிழ்நாட்டுல ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் இருந்ததுன்னே சொல்லலாம். இப்படி 2025ல நம்ம ஊர்ல நடந்த முக்கியமான டாப் 10 சம்பவங்கள் என்னென்னன்றத இந்த வீடியோல ஒரு ரவுண்ட் அப்பா பார்க்கலாம். முதல்ல ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நடந்த மோதல்களை பார்க்கலாம். 2025ஓட ஆரம்பமே ரொம்ப அனல் பறக்கதான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஜனவரி 6ஆம் தேதி தமிழ்நாடு அரசுடைய சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்குது. இதுல RN ரவி அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்ட உரைய அவர் வாசிக்கல. அதுக்கான காரணம் என்னன்னா, தேசிய கீதம் பாடலன்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த உரையை வாசிக்காம போயிடுறாரு. இதனால இது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை எழுப்புச்சு. இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. இவர் ஆளுநரா பதவி ஏற்றதுல இருந்தே தமிழ்நாடு அரசுக்கும் இவருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய மோதல் இருந்துட்டு தான் இருந்தது. இது ஒரு 3வது வருஷமும் ஒரு தொடர்ச்சியா பார்க்கப்பட்டது. இது தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறுச்சு. அதுக்கடுத்தும் தொடர்ந்து ஆளுநர் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டுல இருந்தது. அது என்னன்னா, தமிழ்நாடு அரசு சார்பா 10 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஆனா அது எதுவுமே ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. இதனால தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றாங்க. இதுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று தீர்ப்பையும் கொடுக்கறாங்க. சட்டசபையில நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு அவங்க ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தரப்புல இருந்து இந்த தீர்ப்பு வந்த உடனேயே தமிழ்நாடு அரசு இது மிகப்பெரிய வெற்றியா கொண்டாடுறாங்க. இதுக்கப்புறமா 143 விதியின்படி குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு 14 கேள்விகளை கேட்கிறாங்க. இதுக்கும் உச்ச நீதிமன்றம் பதில் கொடுக்கறாங்க. இப்படி இந்த 2025 வருஷம் முழுக்க ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நிறைய மோதல்கள் இருந்தது. கடைசியா ஆளுநர் மாளிகைய மக்கள் பவனா மாத்தினாங்க. இதுவும் அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருந்தது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய என்ட்ரி. இந்த 2025 வருஷம் முழுக்க அதிகமா பேசப்பட்ட ஒரு கட்சியுடைய பெயர் அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை பத்தி தான் இருக்கும். கட்சியை ஆரம்பிச்சதுல இருந்து அவர் மக்களுக்காக நிக்கல, மக்களுக்காக பேசல அப்படின்னு அவர் மேல விமர்சனம் இருந்தது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடின மக்களுக்காக அவர் முதல் முறையா மக்களுக்காக களத்துல வந்து நின்னாரு. அதுக்கு அடுத்தடுத்து மதுரையில நடந்த மாநாடு, மக்களை சந்திக்க சனிக்கிழமை ரோட் ஷோ போனது, இது எல்லாமே தாவேகா கட்சியுடைய தொடர்ந்து செய்த பணிகளா பார்க்கப்படுது. இது எல்லாமே தாவேகா கட்சி நடவடிக்கைகளா அடுத்தடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல தாவேகா தலைவர் விஜய் சார்பா நடந்த அந்த மக்கள் சந்திப்பப்ப கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இதுக்கு தாவேகா தான் காரணம்னு ஒரு பக்கமோ, இல்ல இது திமுகவுடைய தவறு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமோ, இப்படி ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருந்தது. அடுத்து அரசியல் அதிரடி மாற்றங்கள். அதுல முக்கியமா அதிமுக பாஜக கூட்டணி. 2023ல இனி பாஜக கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லி பிரிஞ்சவங்க தான் அதிமுக. அது மட்டும் இல்லாம அப்ப மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிராக பல கருத்துக்களை முன்வச்சாரு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பத்தி பேசினது எல்லாமே ஒரு மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பியிருந்தது. இதனாலதான் முக்கியமா அவங்க பாஜக கூட்டணியில இருந்து வெளிவரத்துக்கும் காரணமா இருந்தது. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி வைக்கிறப்ப அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி சொன்ன முதல் கண்டிஷனே அண்ணாமலை தலைவரா இருந்தா நாங்க கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படின்றது தானா. இத காரணமா வச்சுதான் பாஜக தலைவரா இருந்த அண்ணாமலையை நீக்கிட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவரா பொறுப்பேற்கிறாரு. அதுக்கடுத்து முதல்வர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமியா அமித்ஷா அறிவிச்சாலும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விவாதம் தமிழ்நாட்டுல அதிகமா பேசப்பட்டது. அடுத்து அதிமுக பாஜக கூட்டணி வச்சது அதிமுகல இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம
அதிமுகல இருந்த பல பேர் மற்ற கட்சிகளுக்கு போனதையும் பார்க்க முடிஞ்சது. அதுல முக்கியமா செங்கோட்டையன். அதிமுக ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்தே அதிமுகல ஒரு பயணித்தவர், ஒரு மூத்த அரசியல்வாதியா இருந்தவர் தான் செங்கோட்டையன். அவரு தாவேகால போய் இணைஞ்சது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையே ஏற்படுத்துச்சு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டது. அதே மாதிரி அன்வர் ராஜா திமுகல போய் இணைஞ்சாரு. இந்த மாதிரி அதிமுகல இருந்த பல பேர் மற்ற கட்சிகளை நோக்கி போனதையும் பார்க்க முடிந்தது. அடுத்து காவல் மரணமும் அஜித்குமார் வழக்கும். ஜூன் 28 சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அஜித்குமார் அப்படின்ற இளைஞர் மேல நகை திருட்டு வழக்கு போடப்படுது. இந்த நகை திருட்டு வழக்குக்காக தனிப்படை காவல்துறை அவரை கைது செய்து விசாரிக்கிறாங்க. வெறும் வாய் வார்த்தையால விசாரிக்கல, ரொம்பவே அடிச்சு துன்புறுத்துறாங்க. இதனால அந்த இளைஞர் உயிரிழந்துடுறாரு. இது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தையே கிளப்புச்சு. லாக்அப் டெத் தொடர்ந்து தமிழ்நாட்டுல அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம பல தரப்புல இருந்தோ எதிர்ப்பு குரல் வந்தது. உடனே தமிழ்நாடு அரசு இதை சிபிஐக்கு மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பா இழப்பீடும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அஜித்குமாருடைய அம்மாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் போன் பண்ணி மன்னிப்பும் கேட்கிறாரு. இந்த வருஷத்துல 2 முக்கியமான சட்டங்கள் அமலுக்கு வந்தது. அதுல முக்கியமா 12 வயசுக்கு கீழே இருக்கிற சிறுமிகள் மேல பாலியல் வன்கொடுமை நடந்தா அதுக்கு காரணமானவங்க மேல உடனடியா மரண தண்டனை விதிக்கணும்ன்ற சட்டத்தை அரசு கொண்டு வந்தாங்க. அடுத்து மத்திய அரசு கொண்டு வந்த கல்வி கொள்கைக்கு மாற்றா மாநில கல்வி கொள்கைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சாரு. அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அடுத்ததா திருப்பரங்குன்றம் மலை சார்ந்த பிரச்சனை. முருகருடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலையில சிக்கந்தர் தர்காவும் இருக்கு. இப்படி அந்த மலையை சார்ந்து நடக்கிற பிரச்சனைகள் இந்தியா முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளை உருவாக்குச்சு. பிப்ரவரி முதல் மாசமே இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தர்காவுக்கு கந்தூரி கொடுக்க ஆடு மாடுகளோட வந்த ஒரு குடும்பத்தை, அதாவது இஸ்லாமிய குடும்பத்தை காவல்துறை தடுத்து நிறுத்துறாங்க. அப்பதான் இந்த பிரச்சனை தொடங்குது. இஸ்லாமியர்கள் எங்களுக்கும் அந்த மலை சொந்தம் அப்படின்னு ஒரு பக்கமும், அந்த இடத்துல எந்த ஒரு பலி கொடுக்க கூடாதுன்னு இந்த அமைப்புகளும் போராட்டம் பண்றாங்க. அடுத்து கார்த்திகை தீபத்தப்ப தீபத்தூண்லதான் விளக்கேற்றணும் அப்படின்னு இந்த அமைப்பினர் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு அதை ஏற்ற விடாம மறுக்கிறாங்க. இதனால மதுரையில ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்படுது. அதோடைய தொடர்ச்சியா 144 தடை உத்தரவும் போடப்படுது. இப்படி திருப்பரங்குன்றம் மலையை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் 2025 வருடம் முழுக்கவே நடந்தது. அடுத்து சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுடைய தொடர் போராட்டம். ஆகஸ்ட் 13 தனியார் மயமாக்குறதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்னாடி போராட்டம் நடத்தினாங்க. தொடர்ந்து 13 நாட்கள் போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்துல எங்களுக்கான பணி நிரந்தரம் வேணும், ஊதியத்தை குறைக்க கூடாது அப்படின்னு பல கோரிக்கைகளை முன் வச்சு தொடர் போராட்டம் நடத்தி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 13 நள்ளிரவுல தூய்மை பணியாளர்கள் அதிரடியா கைது செய்யப்பட்டாங்க. அவங்கள குண்டுகட்டா தூக்கிட்டு போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் அன்று இரவு நடந்தது. அதுக்கான காரணம் அவங்கள அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படிதான் அன்னைக்கு காவல்துறை இது பண்ணதா அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா தான் சென்னை மாநகராட்சி அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கான மருத்துவ உதவிகள்னு பல நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து அன்புமணிய பாமக தலைவரா அங்கீகரித்த தேர்தல் ஆணையம் 2024 ராமதாஸ் அவர்கள் அவங்களுடைய பேரன் முகுந்தனை கட்சிக்குள்ள கொண்டு வராரு. அவருடைய பேரன் முகுந்தனை கட்சிக்குள்ள கொண்டு வராரு. அப்பத்துல இருந்தே அப்பா மகன் போர் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அது வெளிப்படையா ஊடகங்கள் வழியா தெரிய ஆரம்பிக்குது. இதனால பாமக ஏ, பாமக பி அப்படின்னு 2ஆ பிரியுது கட்சி. இதுல ஒரு பக்கம் எங்களுடைய எதிர்காலம் அன்புமணினும், கட்சியை வளர்த்தது மருத்துவர் ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் ஒரு தரப்போ இருந்தாங்க. இதனால மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்தது. ராமதாஸ் தலைமையில ஒரு பொதுக்குழு கூட்டமும், அன்புமணி தலைமையில ஒரு பொதுக்குழு கூட்டமும்னு பாமகக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத சூழல் தான் இருந்தது 2025. இந்த விஷயத்துல தேர்தல் ஆணையம் பாமகவுடைய தலைவரா அன்புமணி தான் நீடிப்பாரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமும் ராமதாஸ் அதை ஏற்க மறுத்து அவர் ஒரு பக்கம் அவருடைய குமரர்களை சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அன்புமணியை நான் ஒழுங்கா வளர்க்கல அப்படின்றதையும் வெளிப்படையா சொல்லியிருக்காரு.
இறுதியா எஸ்ஐஆர் மூலமா 1 கோடி பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல இருந்தே இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக பல தரப்புல இருந்து எதிர்ப்பு குரல் வந்தது. முக்கியமா திமுக எஸ்ஐஆரை எதிர்த்தாங்க. அது மட்டும் இல்லாம தாவேகா சார்பா எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டமும் பண்ணியிருந்தாங்க. இந்த சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியல் வந்தா அதுல பாஜகவுக்கு ஆதரவாதான் இருப்பாங்க, தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாதான் செயல்படுது அப்படின்னு பல தரப்புல இருந்தும் குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் நவம்பர் 4ஆம் தேதி இந்த எஸ்ஐஆர் திருத்த பணிகள் முடிவடைஞ்சு டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த வரைவு பட்டியல்ல 97 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6,41,16,587 வாக்காளர்கள் இருந்த நிலையில வரைவு வாக்காளர் பட்டியல் படி 5,43,76,755 வாக்காளர்கள் இருக்காங்க. கடைசியா சூரிய மின்சக்தி சாதனை. அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் வளர்ச்சியில தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மைல்கல்ல எட்டியிருக்கு. 2025ல கிரிட் ஒருங்கிணைப்புல தமிழ்நாடு ஒரு புதிய சோலார் பவர் சாதனைய படைச்சிருக்கு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில இந்தியாவுக்கே நம்ம மாநிலம் முன்னோடியா இருக்கிறது தான் இந்த சாதனையை உறுதிப்படுத்துது. மக்களே, இதெல்லாம் தான் 2025ல தமிழ்நாட்டையே உலுக்குன சம்பவம், யோசிக்க வச்ச சம்பவங்களும் கூட. மக்களே, இதெல்லாம் தான் 2025ல தமிழ்நாட்டையே உலுக்குன யோசிக்க வச்ச சம்பவங்கள். இதுல எது உங்களை அதிகமா பாதிச்சது? 2026ல என்ன மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.